السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العليم. அருமை சகோதர சகோதரிகளே, உலக வாழ்க்கையில மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் முக்கியமான சந்தர்ப்பங்களை வழங்குகிறார். யாரு அதனை பாக்கியமாக கருதி அல்லாஹ் இடத்துல நெருங்குவார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். இன்று எங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு முறைப்பாடு தான், நான் எது செய்தாலும் என்னால சாதிக்க முடியலையே. மனிதனுடைய சாதனை என்னவென்று பார்த்தா துனியாவுடைய வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும் என்கிறது தான். துனியாவுல நான் உயர வேண்டும், என்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். துன்யா அது மிகவும் வேகமானது, அது முடிந்துவிடக்கூடியது. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் போய்விடுவோம், அல்லது நம்மை விட்டும் இந்த உலகம் போய்விடும். பலரும் தன்னிடத்துல இருக்கக்கூடிய சில விடயங்களை வைத்து ஆனந்தம் அடைகிறார். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மறுமையை விரும்புகிறார். மறுமையை விரும்பி யார் தன்னுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பொருத்தமான முறையில அமைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கையிலையும் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான், அவருடைய ஆசைகளை நிறைவு செய்கிறான். மேலெண்ணங்களுக்கு ஏற்ப உலக வாழ்க்கையிலும் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலும் இந்த உலகத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். மன் கானத்தி துன்யா ஹம்முஹு, யாருடைய கவலை இந்த உலகமாக இருக்குமோ ஜஅலல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனைஹி, அல்லாஹ் அவருடைய கண்களுக்கு மத்தியிலேயே அவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே வறுமையை ஏற்படுத்துவான். யாருடைய கவலை ஆகிராவாக இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பி, அவனுடைய உள்ளத்துல செல்வத்தை போட்டுடுகிறார். உள்ளத்துல மட்டும் செல்வ நிலையை போன்றது அல்ல, அவனுடைய துனியாவுல எது எல்லாம் சிதறி கிடைக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கிறார். வஜ்ஜமலஹு ஷம்லஹு, இது ஆஹ்ராவை நோக்கம் வைத்து செய்யக்கூடிய அமல் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி. மேலும் வஅத்தத்தி துன்யா வஹிய ராகிமா, இந்த துனியா கேவலம் அடைந்து தன்னுடைய பாதத்துக்கு கீழே வந்து விழும் என்று சொன்னார். உள்ளத்துல போதும் என்ற தன்மையை மட்டும் அல்லாஹ் போன்றது அல்ல, அந்த தன்மையுடன் உலகம் இழிவடைந்து அவனிடத்துல வருது, அவனுடைய சிதறி கிடந்த அனைத்து விடயங்களையும் ஒன்று சேர்க்குது. இதே போன்று யாருடைய முழு நோக்கம் இந்த உலகமாக இருக்குமோ, சிலர் விழித்தாலும் உலகத்தை பற்றித்தான் பேசுவார்கள், தூங்கினாலும் உலகத்தை பற்றித்தான் பேசுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகளுடைய பின்னணியிலும் உலகம் தான் சேர்ந்து நிற்குது. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்துல இறுதி 10ல நாங்கள் வீட்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எதனை செய்ய சொல்லிருக்கின்றான் என்கிறத சிந்தனை செய்து பார்க்கணும். யார் தன்னுடைய நோக்கங்களை மறந்து ரமலானுடைய புனிதத்துவத்தை மறந்து செயல்படுவார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையின் உடைய நல்ல சந்தர்ப்பங்கள் தப்பி போறதாக பார்க்கும். சிலருக்கு தவறி போகும் அந்த நல்ல சந்தர்ப்பங்களை பற்றிய எந்த விதமான கவலையும் கிடையாது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யஹ்சினூன சுன்ஆ, அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நான்
சரியானதைத்தான் செய்கின்றேன் என்று. இந்த சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் வேகமாக வரணும். இதனால தான் இறுதி 10 நாங்கள் எங்களுடைய சோம்பேறித்தனங்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளை வெகுமதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு போட்டி போட வேண்டும். கியாமுல் லைல அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களிடத்துல இருந்து விரும்புகிறார். கியாமுல் லைல் என்பது இரவை நாங்கள் ஹயாத்தாக்குறது. இரவுல விழித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்கி அவனுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்றதுக்கு உண்டான அமைப்புல செயல்படுறது. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரமலான் உடைய மாதத்துல நின்று வணங்குறாரோ, நின்று வணங்கக்கூடியவருக்கு அல்லாஹ் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்ற நிபந்தனை தான் ஈமானோடு இஹ்திசாபன் நலவை நாடியவராக. ஈமானும் இருக்க வேண்டும், நலவையும் நாட வேண்டும். இன்றைய அதிகமான ஆமால்கள் ஈமான் உடைய விடயத்துல ரொம்ப பலவீனமானதாக இருக்கு. நிபந்தனைகளை நாங்க தவற விடுகிறோம். சில சந்தர்ப்பங்கள்ல வாஜிபாத்துகளுக்கு கூட மறுநாடி கொடுக்கின்றோம். யாருக்கு அல்லாஹ்வை சந்திப்போம் என்ற ஈமான், நாள மறுமையில அவன் முன்னால போய் நிக்க வேண்டும் என்ற இந்த திட உறுதி இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் ஈமான் உடையவர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். மறைவான விடயங்கள்ல உறுதியான நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் எப்படி செயல்படுகின்றேன் என்கிறத உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இதனால துனியாவுடைய சில மாயைகள்ல நீங்க வீழ்ந்து அல்லாஹ் மறந்துடாதீங்க. துன்யா, இந்த துனியாவை பயந்து கொள்ளுங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே வெற்றி பெற்றது துனியாவுடைய கவலையை உள்ளத்திலிருந்து நீக்கியதுனால தான். அவர்களுடைய துனியா மிகவும் கேவலம் அடைந்து அவருடைய பாதங்களை முத்தமிட்ட வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. நாங்க ஆஹ்ராவை நோக்கமாக வைத்து செயல்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அளந்த ரிஸ்க மிகவும் லேசாக கொண்டு வந்து தாரான். யாருடைய கவலைகள் அனைத்துமே ஆஹ்ராவாக மாறுமோ துனியாவுடைய கவலையை அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம ஆখিরাতিஹி, ஆখিরাவுடைய கவலையாக உங்களுடைய கவலைகளை ஆக்கிக் கொள்ளுங்க. கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய கவலையை பொறுப்பேற்றான் எடுப்பான் என்று சொன்னார்கள். எத்தனையோ முன்னோர்களுடைய வரலாறுகள் இருக்கிறது. அவர்கள் இந்த துனியாவுக்காக வேண்டிய எதையுமே சேமிக்கவில்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு எதையும் நீங்கள் விட்டு போகவில்லையே. சொன்னார்கள், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு அமால்களை காட்டி வைத்திருக்கின்றேன், நல்ல பாதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழியிலே செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கின்றேன். அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான், அவர்களை பொறுப்பெடுப்பான். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அவர்களுக்கு அவனே போதுமானவன். இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இறுதியில சொன்னார்கள், இவர்கள் கெட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில், ஆஹ்ராவுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கும் பட்சத்துல நான் சம்பாதித்து இவர்களுக்கு கொடுத்து அவர்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக முடியாது என்றார்கள். இப்படியான சிந்தனை உடையவர்கள், அவர்களுடைய சந்ததிகள் இறுதி வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்தான். எந்த அளவுக்கு என்றால், சில முனாஃபிக்கீன்களுடைய பிள்ளைகள் வீதி வழிகள்ல பெரும் பெரும் பள்ளிவாசிகளுக்கு காட்டிக்கொண்டு, இது என்னுடைய அப்பா, அதாவது என்னுடைய பாட்டனார் கட்டிய பள்ளி, இது இன்னார் என்னுடைய குடும்பத்தினர் கட்டிய பள்ளி, இன்றைக்கு நாங்க இந்த நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது என்று பிச்சை வாங்கக்கூடிய அளவுக்கு வீதி வழியிலே இருந்தார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிள்ளைகள் பெரும் பெரும் மஸ்ஜிதுகளை கட்டக்கூடியவர்களாகவும் அள்ளி வாரி வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஏன்? அவர்கள் ஆஹ்ராவை கொடுத்து விட்டு போனார்கள். இன்றைக்கு எங்களுக்கும் ஆஹ்ராவுடைய சிந்தனை இல்லை,
எங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஆக்ராவுடைய சிந்தனை இல்ல. அல்லாஹ் ஏதோ உணவளிப்பவன் அந்நியவர்களுக்கு உணவளிக்கிறதை போல அளித்துக் கொண்டிருக்கின்றான். இதனால் இந்த இறுதி பத்திலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் நாங்கள் விரைந்து இந்த இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும். குர்ஆன தாராளமாக ஓத வேண்டும். இன்னல் குர்ஆன வஸ்ஸௌம யஷ்ஃபஆனி லில் அப்த். குர்ஆனும் நோன்பும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அடியானுக்காக வேண்டி மன்றாடுது. யா அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னி என்று குர்ஆன் மன்றாடுது. நாளை மறுமையிலும் அது அல்லாஹ் இடத்துல கேட்கும். நோன்பு சொல்லும் யா அல்லாஹ் மனாத்து தஆம வஷ்ஷஹவாதி வஷ்ஷராப் ஃபின்னஹார். நான் இவனுடைய சாப்பாடு குடிப்பானங்கள் அவனுடைய இச்சைகள் அனைத்தையும் பகல் பொழுதுல தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபிஅனி ஃபீஹி. நான் கேட்கக்கூடிய இந்த மன்றாட்டத்தை அவனுடைய விடயத்துல கபூல் செய்ய வேண்டும் என்று அது உறுதியாக நிற்கும். அப்படி நிற்பதற்கு நோம்பின் உடைய இரவுகளை எந்த அளவுக்கு நாங்கள் ஹயாத்தாக்கினோம். குர்ஆன் சொல்லும் இன்னி மனாத்துன் நௌம ஃபில் லைல். யா அல்லாஹ் இரவுல என்னுடைய தூக்கத்தை தடுத்து வைத்தேன். இது இன்றைக்கு பேச்சுகளுக்கும் மிம்பர்களுக்கும் மஜ்லிஸுக்குமே ஆகிட்டது. எங்களுடைய வாழ்க்கையில இதற்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் நேரத்தையாவது ஒதுக்குறோமா என்று பார்த்தால் ஃபெயிலியர் தான். இன்றைக்கு எங்களுடைய குர்ஆன் அறவாசில நிற்குது. சிலருடைய இன்னும் பக்கராவை தாண்டல. இந்த அளவுக்கு நாங்க அல்லாஹ்வுடைய விடயத்திலையும் அவனுடைய கட்டளையுடைய விடயத்திலையும் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் சிலர் குர்ஆனை ஏராளமாக ஓதி முடிப்பார்கள் என்றாலும் அது கையளவு தான். குர்ஆனை சிந்திக்கிறது, அதனை பற்றி பேசுறது, அதனை செவிமடிக்கிறதுக்கு நாங்க தயாராகிறது, இவைகள் எல்லாமே நன்மையின் பக்கம் விரைகிறது தான். இவைகளை ஈமானோட செய்யணும். கியாமுல் லைல் செய்கின்றோம், அதற்காக வேண்டி இறுதி பத்தை நாங்கள் ஒதுக்குவோம். அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஈமானோடையும் இஹ்திசாப் நலவை நாடியவர்களாகவும் செய்யும். இன்றைக்கு இந்த நலவை நாட்டுறது என்கிறது எங்கள்கிட்ட இருந்து எடுபட்டு போய், இதனால சின்ன சின்ன விடயங்களுக்கு நல்ல விடயங்களையும் போட்டி போட வேண்டும், அது பொறாமை இல்லாமல். ஆனால் மாற்றமாக சின்ன சின்ன விடயங்களுக்கும் நாங்க பொறாமையுடன் போட்டி போடுகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய இடங்கள், எங்களுடைய தலைமைத்துவங்கள், எங்களுக்கு வரக்கூடிய சில செல்வாக்குகளை நாங்க அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சில மார்க்கத்துடைய விடயங்களுக்கு முன் வருகிறோம் தவிர இஹ்திசாப் நலவை நாட்டுறது என்கிறது இன்று எங்களிடத்துல இருந்து இல்லாமல் போய்விட்டது. இந்த நிபந்தனை இட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொல்றான், லைலத்துல் கத்ர் எதிர்பார்த்து கியாமுல் லைல்ல ஈடுபடுகிறோம், அல்லாஹ் இடத்துல இறைஞ்சிரோம், இஸ்திக்ஃபார்களை செய்கிறோம், தான தர்மங்களை கொடுக்கின்றோம் என்றாலும் எமக்கு மத்தியில, எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியில எல்லாம் ஒற்றுமை சீர்குலைந்து இருக்குது. மஜ்லிஸ்ல அமர்ந்து இருக்கிறார் சஹாபி, உறவை முறித்தவர் யாராவது இருந்தால் எழுந்து செல்லுங்கள் என்று சொல்ல, இப்பொழுது நான் எழுந்து போனா என்னுடைய பாவம், நான் பாவி என்று சொல்ல காட்ட கொடுக்கப்படுமே என்று சிந்தித்தவர் அமர்ந்து இருக்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயும் இதை போன்ற விடயங்கள் நடக்குது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிக்கிறான், இங்கனைக்கு உறவு முறியவையை முறித்து கொண்டு ஒரு பாவி இருக்கிறார், இந்த இடத்துல பஞ்சமா பாதகங்களை செய்தவர் இருக்கிறார், இதனால மூசா மழை பெய்ய மாட்டாது. மழை தேடி பெரும் பெரும் வலிமார்கள் போன்றவர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல இறைஞ்சுகிறார்கள். அந்த மனிதன் யார், எழும்பி போ, அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் என்று சொல்லி அவன் எழும்பல்ல, மாற்றமாக அவன் உள்ளத்தால உருகி, அல்லாஹ் இந்த இடத்துல மழை தடையாகிறதுக்கு நான் ஒரு பாவித்தான் இருக்கிறேன், நீ என்ன மன்னி என்று சொன்னது தான் தாமதம். மழை பொழிய ஆரம்பித்தது. நபி துவா கேட்டும் பெய்யாத மழை, அந்த பாவி உள்ளத்துல நினைக்கிறார், யால என்ன காட்சி கொடுத்திராதே, நான் தான் அந்த பாவி என்று உணர்கிறார். உடனே மழை பெய்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், அந்த பாவி எழுந்து செல்லவில்லை, மழை எப்படி பொழிந்தது? அவன் தௌபா செய்து விட்டான்
அவனை காட்டித்தா. இல்ல, நான் காட்டி தர மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனின் பக்கம் விரைந்து செல்றதன் காரணமாக மானங்களை கூட பாதுகாக்கின்றான். இவ்வளவு இரக்கமுள்ள அல்லாஹ் இந்த இரவ நானும் நீங்களும் ஹயாத்தாக்குறோம். அதே போன்று ஏனைய இரவுகளையும் இன்னும் கையளவு நாட்கள் தான் இருக்குது, ஹயாத்தாக்க வேண்டியிருக்குது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஸம்மிலுடைய இறுதி பகுதியில அவர்களுடைய இரவை பற்றி சொல்கின்றார். கியாமுல் லைல் செய்யுமாறு எழுப்பாட்டுகின்றார். யா யுஹல் முஸம்மில், ஆரம்பத்திலேயே போர்த்தி தூங்கக்கூடியவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவுல கொஞ்சம் நேரம் எழுந்திருங்கள், இரவுல அதிகமான நேரம் எழுந்திருங்கள். குமில் லைல் இல்லா கலீலா, கொஞ்சத்தை தவிர இரவை ஹயாத்தாக்குங்கள் என்றால் இரவுல அதிகமான நேரம் எழுந்து கியாமுல் லைல் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால உங்களுடைய ருக்கூகையும் சுஜூதையும் செய்யுங்கள். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், நீங்க ருக்கு செய்யுங்க, சுஜூத் செய்யுங்க, உங்களுடைய ரப்ப வணங்குங்க. நானும் நீங்களும் இரவ ஹயாத்தாக்கோணும். இறுதி பகுதியில் அல்லாஹ் நபி அவர்களுடைய கியாமுல் லைல பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் நீங்கள் எந்த அளவுக்கு தொழுகிறீர்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறீர்கள் என்கிறதை அறிகிறான். உங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டமும் அதே போன்று கியாமுல் லைல் செய்கின்றார்கள். அவர்கள் உண்மையான நியத்தோடு செய்தார்கள். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சேர்த்து அந்த மூமின்களுடைய கியாமுல் லைலையும் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றான். இதனால நபிமார்களுக்கு இரவுல தஹஜ்ஜுத் கியாமுல் லைல் செய்யறது ஃபர்து. எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான். என்றாலும் ரமலானுடைய இரவுகள்ல அது சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்குது. அடியான் சஜிதாவுல இருக்கும் பொழுது தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் சமீபத்தில் இருக்கிறார். சஜிதா அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விடயம் தேவை என்றாலும் கூட சஜிதா செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள், தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய தேவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்ந்தவர்கள், அதுக்கு பின்னால வந்த நல்லோர்கள், தாபீன்கள் அனைவருமே தொழுகையை கொண்டு அனைத்து விடயங்களையும் பூர்த்தியாக்கி கொண்டார்கள். இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேவலம் என்னவென்றால், நாங்க பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நெருக்கத்தை எதிர்பார்க்கின்றோம். அமல்களை விட்டு விட்டு அல்லாஹ்வை அடையறத எதிர்பார்க்கின்றோம். சில விடயங்களை மட்டும் செஞ்சுட்டு நாங்க பூர்த்தியானவர்கள் என்று நினைக்கின்றோம். எங்களுடைய அமல்களுக்கு எந்த விதமான பொறுமதியும் இல்லாம போகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். லைலத்துல் கத்ரை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறதுக்கு வருகின்றார்கள். இன்ன நாள்ல தான் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் உங்களுக்கு தரப்போகிறான். 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏசி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு லைலத்துல் கத்ர் உடைய நாளை மறக்கடித்துட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாங்க எத்தனை மார்க்கத்துடைய விடயங்கள் இன்றைக்கு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை நலவுகளுக்கு சேர முடியாமல் இருக்கிறோம், எத்தனை விடயங்கள்ல பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாமே எங்களுடைய அபாக்கியத்தனம். இதற்கு காரணம் எங்களுடைய செயல்பாடுகள் என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் தரப்பட்ட சந்தர்ப்பங்களை குர்ஆனில சொல்லி அவர்கள் எந்த முறையில அதனை அடைந்தார்கள் என்கிறதனை கூறியிருக்கின்றார். ஃபஸ்தபிகு பில் கைராத், சஹாபாக்கள் சாதாரணமாக அமல் செஞ்சு கொண்டு தான் இருந்தார்கள். எப்பொழுது நன்மையான விடயங்கள்ல நீங்க முன்னேறி வாருங்க, போட்டி போடுங்க என்று சொல்லப்பட்டதோ அந்த நேரம் அவர்கள் யாருக்குமே தன்னுடைய நன்மையான விடயங்களை விட்டு கொடுக்கல. முன் சஃபுல நிக்கிறது, இரவுல நேரத்துடன் எழுந்து கொஞ்சம் தூங்கி எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது, தான தர்மங்கள் செய்யறது, இப்படியான விடயங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருந்தான். போட்டி போட்டு செயல்படக்கூடிய
ஒரு விடயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்து விட்டான். ஃபஸ்தபிகு பில் கைராத், எல்லோருமே போட்டி போட்டார்கள். ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அமலுடைய விடயத்துல எப்பொழுதும் முந்தியவர்கள் தான். ஹஜரத் உமர் எப்பொழுதும் அவருடைய பின்னால் விரட்டி கொண்டே இருப்பார். இறுதியில ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மையத்திடத்துல தான் வந்து நின்றார். சொன்னார், அபூபக்கர் நீங்க ரொம்ப களைப்புல ஆகிட்டீங்க, உங்களுக்கு பின்னால வரக்கூடியவங்களையும் களைப்படைய செய்து விட்டீங்க. லவ்லா அன் அக்கூன ஷஅரன் அலா சத்ரி அபி பக்கர், அபூபக்கருடைய நெஞ்சில ஒரு முடியாக இந்த உமர் ஆகக்கூடாதா என்ற அளவுக்கு அவர்கள் ஆதரவு வைத்தார். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வேலை பளுக்கள் ஏராளம் என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முயற்சிகளை எந்த அளவுக்கு செய்கிறார்கள் என்கிறதன எதிர்பார்க்கிறார். فَإِنَّ سَعْيَكُمْ لَشَتَّى, குர்ஆன்ல அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது என்கிறத சொல்றான். முயற்சிக்குள்ள ஆஹ்ராவுடைய தொடர்பு உண்டாகி யாரு தக்வாவுடன் செயல்படுவார்களோ அல்லாஹ் ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களுக்கு இலகுவானதை ஏற்படுத்தி கொடுக்கின்றான். என்றால் உலகத்துல எந்த செல்வத்தை எதிர்பார்க்கின்றார்களோ அதனையும் கொடுக்கின்றான். மௌத்துடைய நேரத்துல அவர்களுடைய ரூஹு மிகவும் இலகுவாக போய்விடுது. நாள மறுமையில சிராத்தையும் லேசாக கடந்து விடுவார். நான் சொர்க்கத்துல குடியிருத்தாட்டுவேன் என்பது தான் ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா என்பதற்கு கருத்து. இதனால இந்த இறுதி நாட்களை, இறுதி 10 நாங்கள் வீணாக்காமல் இயன்ற அளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி காலத்தை நேரத்தை ஒதுக்க வேண்டும். வேலை பளுக்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்கிறதா? இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு நேரம் தரப்பட்டிருக்குது. எல்லா விதமான சொத்துகளையும் எல்லா விதமான துனியாவுடைய பொருட்கள் வஸ்துகளையும் வைத்து இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அல்லது மாதத்துக்குள்ள வாரத்துக்குள்ள 10 நாட்களுக்குள்ள இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கத்துக்கு குறையில்ல, வைரங்களுக்கு குறையில்ல, தனக்கு தேவையான அனைத்தும் அங்கே இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் யாரு அவைகளை எடுக்க மாட்டார்கள்? அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் முடியறதுக்கு முன்னால என்னுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளுங்க. எப்பொழுது சஃப்ல நாங்க ஒன்றிணைந்து நிற்போமோ அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்கா மார்களிடத்துல எங்களை பெருமை பாராட்டி பேசுகின்றான். நாங்க கியாமுல் லைலுக்கு, அதாவது இரவு வணக்கத்துக்கு உயிர் கொடுக்கணும். எப்படி உயிர் கொடுத்து அதனை ஹயாத்தாக்குறோமோ அதே போல ரமலான் முடிந்ததன் பின்னாலும் அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளணும். இந்த பயிற்சிக்கு தான் ரமலான். எங்களை பசியில போடுறது அல்லாஹ்வுக்கு நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய ஹஸானா நிரம்பி வழியுது. ஏன் பசியில இருக்குமாறு சொல்றது? எங்களுடைய உடல் உறுப்புகளை இபாதத்துக்காக வேண்டி பழக்கிக் கொள்றதுக்கு, உடல் உறுப்புகள்ல இருந்து எழக்கூடிய ஹராமான இச்சைகளை தடுத்துக் கொள்றதுக்கு, கண்கள்ல இருந்து வெளியாகக்கூடிய பாவங்கள் அதனால மறுமைய நாள சொர்க்கத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஆக்கிவிடுது. அல்லாஹ் சூரத்து தாஹாவுல குருடனாக எழுப்பாட்டுவேன் என்றெல்லாம் சொல்லிருக்கிறான். கவலையோட கேட்பான், யா அல்லாஹ், ஏன் என்னை குருடனாக எழுப்பாட்டினாய்? அத்தத்க ஆயாத்துனா ஃபநஸீதஹா, என்னுடைய ஏராளமான நினைவுகள், ஞாபகார்த்தங்கள், அத்தாட்சிகள், அடையாளங்கள் உனக்கு முன்னால வந்தது, அவைகளை நீ மறந்து விட்டாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, அதே போன்று இந்த நாள்ல உன்னை மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எனவே நானும் நீங்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை போல ஆகி விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கியாமுல் லைல் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சஹாபாக்களின் இரவு ஹயாத்தாக்குவதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுற நேரம், யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தன்னுடைய ரப்புக்காக வேண்டி சுஜூதிலையும் கியாமுலையும் காலத்தை நேரத்தை கழிப்பாங்க. பாத்த யபீது
என்ற இந்த சொல்லிலக்கண வார்த்தை அது இரவு தரிக்கிறதுக்கு சொல்றது, இரவுல தங்குறதுக்கு சொல்றது. இன்றைக்கு நாங்க இரவு எங்க தங்குறோம்? ரமலானுடைய நாட்கள்ல கூட இரவு ராணிகளிடத்துல தங்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். ரமலானுடைய நாட்கள்ல கூட செத்த பணத்தை போல தூங்கி எழும்பக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ரமலானுடைய நாட்கள்ல சூது விளையாடுபவர்கள் ஒரு பக்கம், ரமலானுடைய நாட்கள்ல பொய் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் மறுபக்கம். அல்லாஹ் எல்லா அமல்களுக்கும் இரட்டிப்பான கூலி கொடுக்கின்றான் இந்த மாதத்துல. அதே போன்று செய்யக்கூடிய பாவங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனைகள் இருக்கிறது என்கிறதுன நாங்க மறந்துவிடக்கூடாது. அந்த சஹாபாக்கள் போயிட்டு லொஜ்ஜில தங்கல்ல, கசினோக்கல்ல காலத்தை கழிக்கல்ல, அவங்க விபச்சார்களிடத்துல நேரத்தை இரவ கழிக்கல்ல. அவங்க இரவ கழித்தது லிரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்காக. சுஜ்ஜதன் வ கியாமா, சுஜூதிலையும் கியாமுலையும் நீண்ட நீண்ட ரக்காத்துகள் ஆயத்துகளை அவர்கள் ஓதுவார்கள். கால் வலி எடுக்கும் பொழுது கொஞ்சம் அவர்கள் அடுத்த காலுக்கு ஊண்டுதலை கொடுப்பார்கள். இதுதான் அவர்கள் ராகத் எடுக்கக்கூடிய முறை. சுஜூதை நீட்டுவார்கள், அதுல கொஞ்சம் ராகத்து கிடைக்கும். அவர்கள் அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடன் உரையாடுவார்கள். அவர்களுடைய நீண்ட நீண்ட ரக்காத்துகளின் காரணமாக எந்த விதமான வருத்தமும் அவர்களுக்கு ஏற்பட மாட்டாது. ஏன்? தொழுகை அவர்களுக்கு இன்பமானதாக இருந்தது. இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன் அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம் வ அன்னஹும் இலைஹி ராஜிஊன். அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு நாள மறுமையில நம்பிக்கை உறுதியாக இருந்தது, அல்லாஹ்வுல நம்பிக்கை உறுதியாக இருந்தது. வ இலைஹி ராஜிஊன், அவனின் பக்கமே திரும்பி செல்வோம் என்ற திட உறுதி இருந்ததின் காரணமாக அவர்களுக்கு அது லேசாக அமைந்தது. அப்படி அல்லாத முனாஃபிக்கீன்களுக்கு இன்னஹா லகபீரத்துன், அது பெரும் பாரமாக மலை பெருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால ஹஷ்யத் இல்லல் ஹாஷிஈன், அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்க உண்டு பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த பயம்தான் அல்லாஹ்வின் மீது உண்டான உறுதியான நம்பிக்கையும் ஆகிராவுல அவனை போய் அடைவோம் என்ற திட உறுதியும். இப்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னோர்களோட சேர்த்து விடுவான். அவர்களுக்கு என்ன பாக்கியங்களை கொடுத்தானோ அதே பாக்கியங்களையும் உங்களுக்கு தருவான். யபீதுனல் ரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, சுஜூதுடைய கியாமுடைய விடயத்தை அல்லாஹ் இந்த அளவுக்கு பேசுகின்றான் என்றால் இந்த இறுதி பத்திலேயாவது கியாமுல் லைலை நிறைவேற்றி நானும் நீங்களும் அடையக்கூடிய பாக்கியங்களை சம்பூர்ணமாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பங்களை தருவானாக. கூட்டாக நாம் அதனை செயல்படுத்துறது அல்லது தனிப்பட்ட முறையிலாவது செயல்படுவதற்கு சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு நேரங்கள் காலங்கள் அமையாது கூட்டாக செயல்படுவதற்கு என்ற சில பிரச்சனைகள் எழக்கூடிய நேரங்களில் நாங்க ரொம்ப கவனமாக இருந்து எங்களுடைய வீடுகளை உயிர்ப்பிக்க வேண்டும். வஜ்அலு புயூத்தக்கும் கிப்லத்தன், அல்லாஹ் குர்ஆனில உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக ஆக்கிக்கோங்க என்று அல்லாஹ்வுடைய கிப்லாவின் பக்கம் திரும்பி நாங்க வீடுகளை அமல் செய்யக்கூடிய இடங்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக எங்களுடைய பிள்ளைகளையும் எழுப்பாட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஹ்யல் லைல குல்லஹு, இரவு முழுக்க கியாமுல் லைல் செய்வார்கள், அதனை ஹயாத்தாக்குவார்கள். இறுதி 10 நுழைஞ்சிட்டால் ஷத்த மஸரஹு, தன்னுடைய வேஷ்டிய